நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தமிழகம் முழுவதும் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பாக புதிய தகவல் வெளியாகியுள்ளது. ஸோ அது என்ன தகவல் அப்படிங்கறத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களை கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழகத்துடைய புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட திரு விஜய் அவர்கள் கோட்டையில் தனது பணிகளை அதிரடியாக தொடங்கியுள்ளார். பதவியேற்ற கையோடு மக்கள் நலன் சார்ந்த 3 முக்கிய கோப்புகளில் அவர் கையெழுத்திட்டுள்ளார். தமிழக அரசியலில் இது ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் விவசாயிகள் மத்தியில் இந்த தொடக்கமானது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதேபோல பயிர்க்கடன் தள்ளுபடி உள்ளிட்ட அறிவிப்பும் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தாவேக கட்சியுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தபடி 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்திருக்கக்கூடிய சிறு மற்றும் குறு விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய பயிர்க்கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படலாம் என்று கூறப்படுகிறது. இந்த அறிவிப்பு கடன் சுமையில் இருந்த லட்சக்கணக்கான விவசாய குடும்பங்களுக்கு ஒரு மிக பெரிய நிம்மதியை தந்துள்ளது. விவசாய கடன் தள்ளுபடி மட்டுமல்லாமல் சமூக நலன் சார்ந்த மற்ற கோப்புகளிலும் முதல்வர் கவனம் செலுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தேர்தல் வாக்குறுதிகளை பதவியேற்ற முதல் நாளிலேயே செயல்படுத்த தொடங்கியிருப்பதும் அவருடைய நிர்வாக திறமைக்கும் மக்கள் மீதான அக்கறைக்கும் சான்றாக அமைந்துள்ளது. சோ பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற உடனேயே மக்கள் நலன் சார்ந்த 3 முக்கிய கோப்புகள்ல கையெழுத்து போட்டாரு. இதே போல விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் தள்ளுபடிக்கான அறிவிப்பும் விரைவில் வெளியாகணும் அப்படிங்கறதே அனைத்து விவசாயிகளுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள்.